அப்படி நிறுத்திங்க. எங்க பக்கத்தால கோயில்ல பாட்டு கேக்குது. வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்பொருள் ஆஹ் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ம். உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? உடலை பக்கம் சங்கர் இருக்கிறீங்களா? ஆ. உடலை ஐயா சுத்திகரி இருக்கிறேங்க ஐயா. சரி, இருந்தா சரி. உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? கிளீனிங் த பாடி. பக்கம் 49. பக்கம் 49. ஏன்னா இவர் அந்த வெங்கடேசன் வந்து சகல வேலைகளையும் இந்த நீர் மருத்துவத்திலே செஞ்சிருக்காரு. ஒரு 5 மாசத்துல ஒரு 30 கிலோ குறைச்சிக்கிட்டு அப்புறம் 2 கிலோ கரையாமே இருந்திருக்கு. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கொழுப்பு கரையிருக்கு 2 வருஷம், ஒரு 2-3 மாசம் ஆயிட்டா குறைஞ்சிருக்குது. அப்போ கெட்ட நீர் முதல்ல வெளியே போய் அதுக்கப்புறம் கொழுப்புலாம் கரையிறதுக்கு டைம் எடுத்துக்குது. அப்ப சரியா தான் போச்சு. அப்போ வேகமா உடம்பு கரைஞ்சி கடைசியில கொழுப்பு கரைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதுதான் சொல்லுவாரு, மாதக்கணக்கில் நீர் உணமுறை செய்த பிறகு கடைசியில் சுத்தம் ஏற்படுகிறது அப்படிங்கிறார். அது நான் பார்த்துட்டேன். நான் வந்து 79 கிலோல இருந்து இப்போ 58 கிலோ வரும் பொழுது எனக்கு அதே மாதிரி டைம் எடுத்துக்கிச்சு. வெங்கடேசன் சொல்றாரு, என்னுடைய எடை வந்து 94, 1994. நான் அப்பதான் இந்த இயற்கை உணவுக்கு நான் மாறுகிறேன். இந்த சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைகிறேன். அப்போ நான் வந்து வெங்கடேசன் சந்திக்கிறேன். நான் வெங்கடேசன் 2002 தான் சந்திக்கிறேன். நான் 94, 95ல இந்த இயற்கை உணவுக்கு நான் மாறிடுறேன். 94, 95ல நான் இயற்கை உணவுக்கு மாறிடுறேன். வணக்கம், 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 வணக்கம். அந்த தொண்டை சளி என்னாச்சு? தொண்டை தடி அங்க எங்க அரிச்சல் என்னாச்சு சண்முகம்? அந்த தொண்டை தொண்டை அந்த இது அந்த கோலை அப்படியே தான் பிடிக்குதுங்க வட்டு உள்ள கோலையில உடையிட்டு காலையில் மட்டும் இப்ப 4 மணி இருந்து திருப்பணம் சார். சொல்லுங்க. அதான் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. என்ன காலையில் மட்டும் இருக்கும். அந்த செலி காலையில் மட்டும் இருந்துச்சு. கொஞ்சம் கீழே இருக்கு, கொஞ்சம் கீழே இருக்கு, கொஞ்சம் கீழே இருக்குங்க. காலையில் மட்டும் 9 இருந்து 10 வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு 4 மணி இருந்து 6 மணி 8 மணி வரைக்கும் அப்படியே இருக்குது. அந்த கோலை வந்து தொண்டை அடிக்குது. அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. நீங்க எலுமிச்சை நீர் தேன் கலந்து சாப்பிடுங்க. எலுமிச்சை நீர் கொஞ்சம் சுடுதண்ணி இருக்கு இல்லையா, இரவு படுக்கிறப்போ நல்லா 150 மில்லி தண்ணி, 150 மில்லி தண்ணி, எலுமிச்சம்பழம் அரை, 3 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு படுங்க, சரியாயிரும். சரியா? இந்த கோலையை அகற்றணும். தேன் இருந்தா தேன் போட்டுங்க. தேன் இருக்குதா? தேன் கலந்துக்குங்க. தேனை எலுமிச்சம்பழம் கலந்து சாப்பிடுங்க. அந்த தேனை எலும்புக்கு நல்ல ஒரு 50 மில்லி தேன் ஊத்துங்க. 150 நல்லா சூடா இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை அரை புழிஞ்சுக்குங்க. அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதை கிளீன் பண்ணுங்க. சரியா? இந்த காலையில அது குறையும். வணக்கம் தேவி. வணக்கம், 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 வணக்கம். காலையில அது குறையும். சரி. உடம்பை சுத்தகரித்தல் என்றால் என்ன? ரொம்ப முக்கியம். வெங்கடேஸ்வர் என்ன பண்ணாரு? அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோ குறைச்சிட்டு கடைசியில 2 கிலோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் குறைஞ்சிருக்குது. அந்த கடைசியில அந்த கொழுப்பு கரையிறதுக்கு நாள் எடுத்துருக்குது. இதுக்கு ஒரு 4 மணிக்கு நம்ம முன்னாடி பேசணும். அப்போ வந்து கவனிச்சிருப்பீங்க. எல்லா வீடியோ போட்டிருக்கேன், பாத்தீங்களா இல்லையா? எல்லா வீடியோ பாத்துருங்க. சரி, அதுல பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன நடந்தது தெரியும். இப்ப நம்ம இப்போ 8 மணிக்கு எல்லாம் கோர்வையா இப்போ நடந்த 5 நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை போட்டுரும், அதையும் பாத்துருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வராம இருந்தா கூட நேரம் இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம் 4 எல்லாம் பாத்துருங்க. ஒரு நாளைக்கு எப்படி 5 நாள் போடுறேன். அதனால இப்ப இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் இருக்கு, ரொம்ப முக்கியம். 4 மணிக்கு போட்டதெல்லாம் பாருங்க. இப்ப 49ஆம் பக்கம் இல்ல புக்ல 49ஆம் பக்கம் 49ல என்ன சொல்றாரு வெங்கடேசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அதாவது 94 7வது மாசம் 94ல தொடங்கிய போது என்னுடைய எடை 93 கிலோ எடை இருந்தேன். 3 மாதங்களில் என்னடை 76 கிலோ ஆனது. அப்புறம் 19/12/94, அதாவது அதுல இருந்து ஒரு 5 மாசத்துல 64 கிலோ ஆனது. அடுத்த சில மாதங்களில் 62 கிலோ. அதுக்கப்புறம் இந்த 2 கிலோ குறையறதுக்கு சில மாதங்கள் ஆகுது.
வேகமா குறைஞ்சது 30 கிலோ. இந்த 2 குறையிறதுக்கு பல மாதங்கள் ஆயிருக்கு பாருங்களா. அப்ப உள்ள இந்த கொழுப்பு இருக்கே சாதாரணம் அல்ல. அது அவ்வளவு சீக்கிரத்துல கரையாது. அதை பல மாதங்களாகி கரைத்து எடுத்த பிறகுதான் சுத்தம் ஏற்படுகிறது. அந்த விஷம் இருக்க கொழுப்பு விஷம் கிண்ணுன்னு ஏறிக்கும் உள்ள போய். அதை போட்டு சளி கொஞ்சம் சளி ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் அதை ஒட்டிக்கிட்டு போட்டு வா. ஏன்னா நேற்று இப்ப ஒரு 4 மணிக்கு பேசும்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டா எவ்வளவு மரண தண்டனை அனுபவிக்கிறான் பாருங்க. அது புற்றுநோய் வந்துட்டா கொடிய தண்டனை. சக்கரை நோய் வந்துட்டு என்னமா போர் குற்றவாளிக மாதிரி உள்ள காலை வெட்டி கையை வெட்டி என்ன கொடூரம் அது. நம்ம அந்த அரபு நாட்டுல தான் கையை வெட்டுவாங்க காலை வெட்டுவாங்க. அரபு நாட்டுல தான் கையை வெட்டுவாங்க காலை வெட்டுவாங்க. இந்த மாதிரி தண்டனை எல்லாம் அனுபவிக்க. ஆமா, ஐய காலை வெட்டு மாறுகை வெட்டு மாளுகால வாட்டு இதெல்லாம் என்னுடைய மாணவர் இளங்கோ என்னுடைய முதல் மாணவருடைய என்னுடைய முதல் மாணவர் வந்து இளங்கோவன் பேர். கோபில வந்து பெரிய இப்ப பெரிய செல்வந்தர் ஆயிட்டார். ஆரம்பத்துல ரொம்ப ஏழையா இருந்தாங்க, பெரிய செல்வந்தர் ஆயிட்டார். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நண்பர். அவரு நானுதான் முதல்ல நாங்க ஒரு சந்திக்கு போனோம். அவரு கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக 2 காலையும் வெட்டி எடுத்துட்டாங்க. 2 காலையும். நான் சொல்றத என் மேல அன்பு இருக்கிறத தவிர என் மேல ஒரு போலியன் இனியின் மேல அன்பே தவிர நான் சொல்ற தத்துவத்தின் மேல கடுகளவு கூட நம்பிக்கை இல்லை. கடைசியில 2 கால் வெட்டி சீரழிந்து சின்னப்பட்டு ஐயோ கத்தி இறந்து போனார். இப்ப கண் முன்னாடி நான் பார்த்தேன். இதுக்கே அவர் பையனுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அந்த படுவாவை கத்துக்காம போய் சீரழிந்து அப்படியே ரொம்ப. அப்ப நான் சொன்னேன், செத்து தொலைஞ்சா பரவாயில்ல, அவன் கத்த பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. செல்வாக்க வாழ்ந்தாலும் அவர் அப்படியே வாய் கொழுப்பின் காரணமாக தின்னு கொஞ்சமாவது நான் சொல்றத கொஞ்சமாவது செவி சாய்த்திருந்தா காலை ஊனம் இல்லாம பிறந்து இடையில ஊனங்க. ஊனம் இல்லாம பிறந்து இடையில ஊனம் ஆயிருச்சுங்க. இதுக்கு என்னுடைய முதல் மாணவருடைய உங்க அப்பா கொடுமை. நான் சொல்லுவேன் அப்பப்பா, நீ எவன் சொன்னபடி கேட்கலையோ அவனுக்குள்ள மாறுகால் போறது உறுதி. தெளிவா இருங்க, புரியுதா? இந்த ஆட்டம் போடுறது நல்லா தின்னு போட்டு இப்படி ஜாலியா இருக்கலாம், அதெல்லாம் இயற்கையில கிடையவே கிடையாது. மரணம் தானே உறுதி. அதுக்கு பேசாம இந்த நீர் உணவு முறையில இருக்கும்போது எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம யூனிக்கான மனிதர்கள். மனிதர்களை விட நம்ம தனித்துவமானவர்கள், அறிவாளிகள். அத புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷலைஸ்டு மேன், அதாவது சூப்பர் மேன் சொல்ற மாதிரி. நம்ம முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துக்கு போனா நீ வேணா சாப்பிட மாட்டானா, அப்ப நம்ம மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. அந்த இடத்த அறிவை நாம பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதாங்க. இப்ப நான் எங்க போனாலும், நான் எங்கேயும் போறதில்லை, அது வேற. போனாங்களே யாராவது ஒருத்தர் வந்து பாரு அவரு தண்ணி குடிக்கிற ஆள் போறாரு அப்படிம்பாங்க. என்னன்னே தெரியாது, பேசுவாங்க. இதெல்லாம் முதல்ல இப்பெல்லாம் அதுல காதுல கேட்டுக்கிறதுல அது அவங்களுக்கு தெரியும். நான் என்ன ஆனா கிட்ட வந்து கேட்கறது என்னமா தண்ணி குடிச்சிட்டு எப்படி உயிர் வாழும். அது கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒருத்தங்கோட ஒழுக்கமா வந்து என்கிட்ட ஏவனும் விவரமா கேட்டதே கிடையாது. கோபியில பார்த்தா 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இருக்காங்க. பெரிய ஊரு கோபிச்செட்டிப்பாளையம், பெரிய ஊர். எக்கச்சக்கமான வண்டிகள் வாகனம் பார்த்தேன், பெரிய நிலம். அதாவது தமிழ்நாட்டிலேயே அடுத்த நெற்களஞ்சியம். ஆமா, அவ்வளோ பெரிய ஊரு. தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக நெல் விளையிறது அதிகமா தமிழ்நாடு கோபிச்செட்டிப்பாளையம் தான், புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட 20 குறைஞ்சபட்சம் 15 லட்சம் ஏக்கர் இருக்குது. அப்படியே பவானி ஆறு பாயும். எனக்கு பக்கத்தால 10 கிலோமீட்டர்ல ஆறு ஓடுது. அதெல்லாம் மலையா இருக்கு, சிங்கப்பூர் எல்லாம் இருக்கு. ஆனால் ஆரோக்கியம் மட்டும் கடுகளை எவனுக்கும் கிடையாது. எல்லாம் சக்கரை பயலுக்கு தான். அது விவசாயிகளை பூரா ஒருத்தனுக்கு கூட மூட்டு நேரம் இருக்காது. எல்லாம் அந்த கோணக்கால் மாதிரி இருக்கு. எல்லா விவசாயிகளும் கோணக்கால் மாதிரி நடப்பாங்க. டடக்கு கரும. இவன்லாம் ஒரு விவசாயி. அது இல்ல, பாலை குடிச்சு மூட்டு வலிங்க. பாலை குடிச்சு கறந்து குடிச்சு பழைய சோத்தையும் பாலையும் குடிச்சு மூட்டு வலி வந்து கால் கோடையா போயிரு. பெருவரில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி திரும்பிக்கு, பெருவரில் இப்படி திரும்பிடு. பெருவரில் சில பேர் கால் இப்படி இருக்கா. 100க்கு 90 விவசாயிகளுக்கு காலே நேரம் இருக்காது. கொடுமை. எல்லாம் சரி பண்ண முடியாதுங்களா? அவங்களாம் சரி பண்ண முடியாது. எல்லாம் சரி பண்ணலாம், 3 மாசம் சரி பண்ணலாம், எல்லாம் சரி பண்ணலாம். அதான் வல்லக்கால் பூரா
கொலஜன் வெள்ளக்காடு கொலஜனாலதாங்க காலு வெள்ளக்காடு பெருசா வெள்ளைக்காடு கரும கரும பிறக்கிறப்ப ஒழுங்காத்தானே பிறந்தா இந்த சோத்தை தின்னு தின்னு கறியும் ஜோறும் பாலையும் குடிச்சு 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 மூட்டு கோணையா போயிடும் அப்படியே நடக்க டடக்கு பால் பூசி தூக்கிட்டு போயிட்டு இருப்பா. கேவலம் கேவலம் கேவலம். செத்து தொலைல அதுக்கு பேசாம. இப்படி மானத்தை வாங்குறீங்களாங்க ஐயா? நானே அப்புறம் நானும் உண்மைதாங்க விவசாயம். சொல்றாருங்க. ஆமா, நானும் என் சுத்தி பூரா விவசாயி தான் இருக்காங்க. கடுமையா பேசுவேன் எல்லாத்தையும். என்னை சுத்தி நண்பர்களும் விவசாயிகள் தான். நானும் ஒரு ஏக்கரை விவசாயம் பண்ணவன் தான். நானும் 7 ஏக்கரை பண்ணியிருக்கேன், 1 ஏக்கரை பண்ணி நானும் விவசாயம் பண்றவன் தான். எனக்கு கூட 500 ரூபா மாசம் இந்த பிரதமர் பென்ஷன்ல 500 ரூபா வருது. 1 ஏக்கரை வச்சிருக்கல 500 ரூபா வருது. 1 ஏக்கருக்கு 500 ரூபா வருது. மாசத்துக்கு 6000 ரூபா வருது எனக்கு. பாருங்களேன், மானம் கெட்டு போச்சு எல்லாமே. நான் பார்த்தேன், இல்ல மானம் மரியாதை ஒருத்தரும் கிடையாது, சோரனே கிடையாதுங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு கழிச்சு தப்பிச்சு போடாம இல்ல. அதெல்லாம் விட்டுருங்க. என்னுடைய முதல் மாணவர் எங்க அப்பா பையனோட அங்க அப்பா பேரு கிருட்டிசாமின்னு பேரு, அருமையான மனிதர். ஆனால் அந்த காலை இழந்த பொழுது எனக்கு வேதனை. என்னடா இந்த அறிவு கட்டம், இதெல்லாம் கேட்க மாட்டானே. என்னதான் தின்னு, என்னதான் சோத்துல என்ன இளவு இருக்கோ, கத்துன்னு கத்தி வகையறாவ. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு ஞானம், இந்த புத்தகத்தை ஒரு முறையாவது அவங்க வீட்டுல எல்லாம் புத்தகம் வச்சிருப்பேன், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு அந்த பிசாசு இருக்கே, அடே எங்க அப்பா அந்த மாய பிசாசு உட்கார்ந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கும். இனியன் வந்தாலே ருசிங்க. ஆமா, அந்த மாய பிசாசு நம்மளை பார்த்தாவே கடுப்பாக எல்லாத்துக்குமே. என்ன பூதத்தை பாக்குற மாதிரி பாப்பானுங்க எல்லாருமே. பாரு அவனை எப்படி சீரழிகிற பாரு. என்னன்னு அதாவது என்ன சொல்றான்னு அரைங்குறையுமே கேட்கணும். அது யாரா இருந்தா என்ன, அதைதான் வள்ளுவர் சொல்லுவாரு, எப்பொருள் யார் யாரவே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி என்னதான் சுகம் இருக்குது. சரி, எப்படி ஏப்பா ஒரு 10 நாளாவது கேட்கற, எனக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொடுணும். ஒருத்தங்க கோபியில ஒருத்தங்கோட எங்கிட்ட பயிற்சி எடுத்தது வரலாறே இல்லை. ஒரு இது என்னுடைய சொந்த ஊர்ல ஒருத்தங்கோட எங்கிட்ட பயிற்சி எடுத்தது கிடையாது. அப்புறம் எப்படி அவமானம் இருக்குது பாரு. இப்ப நீ எங்கேயோ இருந்து இருக்கீங்க, எங்கேயோ அமெரிக்கால ஒருத்தர் பயிற்சி எடுக்கிறான், ஸ்வீடன்ல ஒருத்தர் பயிற்சி எடுக்கிறாரு, அப்புறம் கனடால எங்கெங்கயோ பயிற்சி எடுத்திருக்காங்க, சிங்கப்பூர் அவரு கூட நன்கொடை போட்டு விட்டாரு. யாரு? சுந்தரு. கேட்டேன் என்னையா ஆச்சுன்னு கேட்டேன். அப்புறம் எதுவுமே காரணம் சொன்னாரு, ஏதோ பதவி உயர்வு வந்துருச்சு, நேரமே இல்லைனாரு. ஏன் கதை விடாதையோ அப்படின்னு சொன்னா. அப்புறம் உடனே 10 புத்தகம் கேட்டாரு, என்னமோ போட்டிருக்காரு. நீங்கெல்லாம் வந்துட்டு போனதானே ஆகணும். ஏன்னா வந்தா தாங்க ஊக்கம். நான் புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க, நீங்க எல்லாம் சொல்லி குடியா அப்படின்னு. வரேன்னாரு. நாளைக்கு வந்தாதான், வாரத்துல ஒரு முறையாவது வா அப்படின்னு. பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம நேரம் நெருங்கிடுதுங்க. நான் நிரூபிக்கிற காலம் நெருங்கிடுச்சு. சரி, முடிச்சுக்கலாம். சரி, இந்த 49ஆம் பக்கத்துல உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? நமது உடலில் பல விஷ பொருட்கள் இருக்கின்றன. காலையில இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து பாத்தீங்கன்னா அவள் கொஞ்சம் ஊற வச்சு, அவளும் கொஞ்சம் பச்சை வெங்காயம் தான் சாப்பிட்டுருக்கேன். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இருக்க ஒரு 6-7 கிலோமீட்டர் சைக்கிளை சுத்தி ஒரு பக்கம் போயிட்டு வந்தேன். சும்மா சுத்திட்டுல வந்தேன், ஒண்ணுமே தெரியல. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த உணர்வுக்காக அதுங்களே சும்மா ஒரு 15 இந்த சும்மா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கைப்பிடி அவள், அவ்வளவுதான். கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்க வேண்டியதான். பச்சை வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் அறுத்து போட்டுற வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா அவ்வளவுதான். உப்பு கிப்பு காரங்கிற எதுவும் கிடையாது. எலுமிச்சை மரம், அது நான் பண்றது, உங்களுக்கு எல்லாம் கிடையாது, எனக்கு தான் அது. அப்புறம் கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டேன், அந்த சுவைக்காக. உப்பு கிடையாது, காரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த எலுமிச்சை பழம் சுவையிலே சாப்பிட்டேன். நம்ம பல்லு வளர்க்கறதுக்கு தானே. பல்லு வளர்க்கறதுக்கு எதுக்கு மசால் பொடி? எதுக்கு பல்லு வளர்க்கறதுக்கு எதுக்கு மசால் பொடி? இட்லி தின்னா இட்லி தோசை தின்னா மசால் பொடி வச்சுக்கலாம். இந்த பல்லு வளர்க்கறதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த குடல் வளர்க்கறதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு எலுமிச்சை பழம் பொழிஞ்சு அப்படி சாப்பிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அனிமே 3 நாள் ஆகும். அது வெடிக்க போறதுக்கு 3 நாள் ஆகும். அது இத்தனோட சாப்பிட்டு எவ்வளோ ஆகுது? 3 நாள் கழிச்சு அதுவே தெரியும். அதுவே கலகலன்னு கண்டு போயிடும். ஒரு நாள் முக்கி போனதே வரலாறே கிடையாது. அது 3 நாள் பெசாம விட்டுருவேன். அதுவே வெங்காயம் போடுறதுனால அது மெல்ல அப்படியே எடுத்துட்டு வெள்ளையா போயிடும். வெள்ளையா இருக்கும் வெங்காயம், அவ்வளவு வெள்ளையா இருக்கும். வெங்காயம் வெள்ளையா இருக்கும், அப்படி வெள்ளையா போயிடும். வெங்காயம் அரையோடு வெளியே போயிடும், ஒன்றும் கவலை இல்லை. பயப்படவே கூடாது. ஏன்னா நம்ம எனர்ஜி குறையாம, ஏன்னா இல்லாட்டினா பயப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மார்கழி இயற்கை ரெடியா இருக்குது. மார்கழி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. போட்டு வைக்கிற ஒரு காலை வெட்டு, ஒரு கையை வெட்டு, அப்படித்தானே வெட்டுறது. இந்த கண்ணால பாக்குற எங்க அப்பாவே ஒரு வலது கால் போயிடுச்சு.
அழுகி அப்படியே ஒழுகுது, அப்படியே நாற்றம். ஓ, கொடுமையான நாற்றம். பிணவாடைன்னு சாதாரண பிணவாடை இல்லை. பப்பா பப்பா. இதை விட இதை விட அழுகி போய் கால் கருத்து போய் கட்டக்கால மாறி இருக்கு. அதை விட அதுக்கு பேர் கேங்க்ரீன் லெக்குன்னு சொல்லுவாங்க. கேங்க்ரீன் லெக்குன்னு எடுத்துட்டுமா கழுண்டு கீழே விழுகாது, கால் கருப்பா ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு படம் போட்டிருந்தேன் பாத்தீங்கன்னா, கட்டங்கரேன்னு குரங்கு கால் மாதிரி போட்டு பாத்துருக்கீங்களா இல்லையா? நான் விட அனுப்புறேன் பாருங்க, நடுங்கிடுவீங்க. காலு கட்டக்கால் ஏற்கனவே படம் போட்டிருக்கேன், பாத்துருப்பீங்களே. வேணா இப்ப அனுப்புறேன் பாருங்க. பாருங்க, அந்த காடு நான் எடுத்த படம் தான். ஒரு 15 பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு இருந்தா எனக்கு அனுப்பிவிடுங்க, எல்லாரும் பாக்கிட்டு எல்லாமே. அந்த கால் நான் எடுத்த படம் தான், 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொல்றாரு, டாக்டர் அருணகர் சொல்றாரு, தொடர்ந்து அரிசியை மட்டும் தின்னு கொண்டு இருப்பவர், அதாவது அரிசியை திங்க வேணாம்னு சொல்லவே இல்லை, தொடர்ந்து அரிசியை தின்னு கொண்டு இருப்பவர். புரியுதா இல்லையா? அரிசி உணவு, அரிசியில் செய்யப்பட்ட உணவை சாப்பிடுறது என்பது வேறு, அதவே தின்னுட்டு இருக்கிறது என்னது 3 வேளை அதான் சாப்பிட்டு 3 வேலையா? இதெல்லாம் 12 வேலை இன்னைக்கெல்லாம். அதனால தின்னுட்டு அப்ப பண்ணி மாடு கூட ஒரு கணக்கு இருக்குதுங்க, மனுஷனுக்கு கணக்கே கிடையாது. சொல்லுவாங்க மாட்டு இருக்காத ஒரு போக்கு உண்டு, மனுஷனுக்கு எந்த போக்கும் கிடையாது, தின்னுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நானும் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்ன ஆகுதுன்னு பணம் சம்பாதிக்கிறான் சாப்பிடறதுக்கு தானங்க ஐயா. அப்படித்தான் நிறைய நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சிட்டு கடைசியில கொடூர தண்டை. அப்படித்தான் ஜெயலலிதா சம்பாதிச்சாப்பல. ஜெயலலிதா உலகத்திலே அதிக கொள்ளையடிச்சது ஜெயலலிதா தான். உலகத்திலேயே அதிகமா புரியுது. எல்லா அமைச்சரும் 10 ஏக்கர் 100 ஏக்கர் திருடுவாங்க. இந்த அம்மா மொத்தமா 900 ஏக்கரா திருடுச்சு. ஒரே எஸ்டேட்ல 900 ஏக்கரா அவளை போட்டு புதைக்கிறதுக்காகவே வாங்கியிருப்பாள் எடுத்தது. கடைசியில பார்த்து எங்கேயோ ஒரு இடத்துல மானம் வெக்கம் சூடு சொரணம் ஒருத்தருக்கும் தமிழ்நாட்டுல கிடையாது. இதேதான் எல்லாரும் பண்றானுங்க. கொடுமை. அதாவது ஒரு மந்திரியா இருக்கிறவன் எப்படி நடந்துக்கணும் இல்லையா? ஒரு மந்திரியா இருக்கிறவன் எப்படி நடந்துக்கணும்? வள்ளுவர் எழுதுவாரு, மந்திரி பத்தி எழுதுவாரு. அதாவது திருடணும்னு நினைச்சாவே 100 திருடனுக்கு சமம் எழுதுறாரு. ஒரு மந்திரி திருடனோட நினைச்சாவே 100 திருடனுக்கு சமம்னு எழுதுறாரு. நான் சொல்றேன் எல்லா அரசியல்வாதி ஆபீஸ்ல அந்த திருக்குறளை எழுதி வைக்கணும். எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் திருக்குறள் படிப்பாங்க. திருக்குறள் தவறு. அந்த அமைச்சர்னு சொல்லிட்டே ஒரு தலைப்பு இருக்குது. திருக்குறள்ல அமைச்சர்னு சொல்லி தலைப்பே இருக்குது. அந்த அமைச்சர் எப்படி நடந்துக்கும் எழுதிப்பாரு. அது சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் திருடலான்னு நினைச்சாவே 100 திருடனுக்கு சமம் எழுதியிருக்காரு. அது அப்படியே படிச்சுட்டு 100 கோடி திருடுவாங்க. அது உதாரணம் எல்லாருமே தான். காமராசரை தவிர, அண்ணாதுரை தவிர அத்தனை பேரும் தமிழ்நாடு திருட்டு பயலுக்கு நம்பர் 1 திருட்டு பயலுக்கு. சரிங்களா? ஏன்னா இது காரணம் வெள்ளைக்கார கல்வி முறைங்க. கட்சி சார்பு முறை இருக்கவே கூடாதுங்க. நம்ம நாட்டுல கட்சி சார்பு முறை கொண்டு வந்து வெள்ளைக்காரன் தான். அதை வசதியா காப்பி அடிச்சிட்டானுங்க. அதுல வேற இப்ப இது வாக்கு திருட்டு வேற. ஒரே வீட்டுல 600 பேர் குடியிருந்தா நம்ம எனக்கு உலகத்துல அதிசயம் இருக்கு. ஒரே வீட்டுல 600 பேர் குடியிருக்க முடியுமா? என்னடா கொடுமையா இருப்பா. ஒரு வீட்டுல 600 பேரு எங்கடா இருக்கு? ஒரு வீட்டுல 2 பேரு 3 பேரும் அதிகம். 600 பெங்களூர் ஒரே வீட்டுல 600 பேரு 300 பேரு அதை வச்சு திருடு ஓட்டு போட்டிருக்கானுங்களே. அடேங்க அப்பா. இந்த பிஜேபி காரனும் இந்த பிஜேபி காரனும் அவன் பேர் என்ன ஓட்டு இந்த தேர்தல் கமிஷன் சேர்ந்து பண்ற அட்டகாசம் ஒரே கொடுமை இது. அதனால இது ஒழிக்கப்படணுங்க. இது வெள்ளைக்காரன் சிஸ்டம் ரொம்ப மோசம். வெள்ளைக்காரன் சிஸ்டம் இருக்குதே உலகத்தை நாட்டை கிட்டு குட்டிச்சவராக்கு நாசமே. உலகம் எங்கேயாவது அமைதி இருக்கான்னு பாருங்க. போர் 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 போர். பிரான்ஸ்ல போரு, பாலஸ்தீனத்துல போரு, கத்தார்ல சும்மா இருக்கலாம் நாட்டுல குண்டை போட்டு எல்லாம் நாசம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நீ பூமியை வாழ்றதுக்கு தகுதி கிடையாதுங்க. அதனால நல்லதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நீ நல்லது கண்டுபிடிச்சி இந்த வீட்டை விட்டுட்டு சொல்றாங்களே மகளை தொலைஞ்சு போடான்னு சொல்லிட்டு விட்டு காலி பண்ண போற மாதிரி இந்த பூமி விட்டு காலி பண்றதுக்காகத்தான் இயற்கை எல்லா தப்பையும் நம்மளை வெறுத்து போகுது பாருங்க. ஒருத்தனை பார்க்க எவனாச்சும் நல்லவனை பாருங்க. எவனாச்சும் இந்தியாவில் ஒரு நல்லவனை சொல்லுங்களேன் பார்க்கலாம். உணவு கட்டுப்பாட்டுல ஒழுக்கமா, ஏழையா, எளிமையா, சிம்பிளா. இயற்கையில பணக்காரனுங்க யாரும் உருவாக்குனது? இயற்கையில பணக்காரன் ஏதாவது இருக்கா? அது பிறக்குது குழந்தை. ஆடு மாட்டுல பணக்கார மாடு, ஏழை மாடு இருக்கா? அது நம்மகிட்ட முடியாது. ஏழை பணக்காரன் என்ன கொடுமையா இருக்குது. சிந்திச்சு பார்த்தா எவ்வளவு அவமானமா இருக்குது.
ஏழை ஏழை யானை பணக்கார யானை இப்படி குதிரை, ஏழை குதிரை பணக்கார குதிரை ஏதாவது இருக்கா? அது வக்கைப்புள்ள தின்னு போட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நாமளும் வந்த குழந்தை பத்தம் போறத விட்டு போட்டு இதுல பணக்கார வேற ஏழை வேற. அதனால பனிஷ்மெண்ட். சரி, முதல்ல காலை பல் துலக்குவதை, அதாவது பாத்தீங்கன்னா நமது உடலில் பல விஷப்பொருட்கள் தங்கியுள்ளன, அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும், அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துதல் என்று பொருள். இது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நியம விதியில வருது. எங்க? இந்த அட்டாங்க யோகத்துல 2வது விதி நியமத்துல முதல்ல பல்ல விளக்குற மாதிரி உடலை விளக்க சொல்லியிருக்காரு பதஞ்சலி. இவனுக்கு பதஞ்சலி என்ன சொன்னானே சொல்ல மாட்டேங்கிறானு. அதான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்றாரு. பதஞ்சலி நியமத்துல முதல் விதி உள்ளேயும் வெளியேயும் சுத்தப்படுதல் அர்த்தம். உள்ளேயும் வெளியேயும் தண்ணீர் மூலமாகத்தான் சுத்தப்படுது. என்ன இந்த வார்த்தையை போடல, தண்ணீர்னு போடல. திருவள்ளுவர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இந்த அருந்தியது அற்றதுன்னு போட்டார். மற்ற யாரும் பயன்படுத்தவே இல்லை. திருமூலரும் தண்ணீரை வச்சு சுத்தப்படுத்துன்னு சொல்லல. அதே போல இந்த பதஞ்சலியும் தண்ணீரை வைத்து சுத்தப்படுத்துன்னு சொல்லல. தைரியமா சொன்னவர் ஒரே ஆள் திருவள்ளுவர் மட்டும்தான். உள்ளேயும் வெளியேயும் நீரை வைத்து சுத்தப்படுத்துன்னு போட்டார். இதை கண்டுபிடிக்கிறது நம்ம 2000 ஆயிருக்கு. சரி, முதலில் காலை பல் துலக்கியது முதல் எந்த உணவையும் டீ காபி உட்பட அருந்தக்கூடாது. இது எப்படின்னா இது சரியா தவறானு பார்ப்பதற்கு தான் பயிற்சி. உங்களை யாரும் காப்பி குடிக்க வேண்டாம், டீ குடிக்க வேண்டாம்னு சொல்லவில்லை. டெஸ்ட் டிரைவ் மாதிரி ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கங்க, உடனே 1 கிலோமீட்டர் ஓட்டி பாக்குறோம்ல. ஒரு புதுசா பைக் வாங்குறப்ப என்ன பண்றீங்க? ஓட்டி பாருங்க. அந்த மாதிரி நீங்க விருப்பப்பட்டா செஞ்சு பாருங்க. உங்களை யாரு காப்பி குடி டீ குடின்னு யாரும் சொல்ல போறாங்க? இப்ப நான் காலையில காப்பி குடிக்கிற தடை செய்ய முடியுமா? ஆனால் ஆரோக்கியம் வந்துட்டா, உடம்பு கெட்டு போச்சுன்னா இதை நீ தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க உணவு பழக்கத்தை மாறாலும் கூட திருப்பி சுத்தம் பண்ணிக்கலாம். அந்த சுத்தப்படுத்த தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க மருத்துவரா மாறிடலாம். இல்லாட்டினா அப்புறம் மார்கால் போய் அப்புறம் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் கொடூரமா இருக்கேன். ரேடியேஷன்லாம் வச்சுட்டா அப்படியே எலும்புதோலம் மாறிடுவாங்க. அப்படியே முடி கொட்டி போய் கண்ணை உளுந்து அப்படியே கண்ணு புற்றுநோய் வந்தவன பார்த்தீங்கன்னா கொடூரமா இருக்கு. எப்படி இருக்கும்? கொடூரமான வலி. அப்படியே ரேடியேஷன் வச்சு என்ன உடம்ப காங்கையாய் கருத்து போய் நிறம் மாறி நாட்டம் சகிக்க முடியாது, பிணவாடை அடிக்கும். அவ்வளவுதான். கொடூரமான தண்டனை. இந்த தண்டனை நமக்கு தேவையா? கொடுமை. 51 நோய்க்கு தீர்க்க முடியாதுன்னு வேற சொல்றேன். அப்ப பார்த்தா ஒண்ணுமே இல்லை. காலைல பழனிவல்கிட்ட பேசினேன். அவர் நல்ல என்ஜினியர் தான். என்னையா என்ன ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், சந்திரனை கண்டுபிடிச்சான், அதை கண்டுபிடிச்சான். ஒரு உணவு பழக்கத்தை மாத்துனா புற்றுநோய் நல்லாதுன்னு தெரியலன்னு இப்ப இவனெல்லாம் என்ன வெள்ளைக்காரன் என்ன புடுங்கினான்னு தெரியலையே. அப்புறம் இதுல வேற என்ன அறிவு என்ன அழகு ஒண்ணும் புரியல. சரி, இதனால் விஷத்தன்மை சிறுநீர் மூலம் அந்த சிறுநீர் மூலம் வெளியேறத உண்மை. அதாவது இப்ப பாருங்க, இப்ப மலச்சிக்கலை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் மாதிரி பைல்ஸ் இந்த மூளைகளை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த சிறுநீரகம் வந்துட்டாவே என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் பிளட் சர்க்குலேஷனை பூரா கண்ட்ரோல் பண்றது சிறுநீரகம் தான். அது போகலின்னா அவ்வளவுதான், கொடூரமானது. இது 30 அடி நீளம் தான் இருக்குது, அது கிலோமீட்டர் கணக்குல போகுது. எது ரத்த ஓட்டம், அதை எது தளவு எது வாழு. இப்போ டாக்டர், உண்மையான டாக்டர் என்ன சொல்றான்னா, இந்த ஹார்ட் அட்டாக் காலையில கேட்டீங்க இல்லையா, இந்த ஹார்ட் அட்டாக் அறுவை சிகிச்சை பண்ற சொல்றான், யோ அது எத்தனையோ கிலோமீட்டர் போயிட்டு இருக்குது, அந்த நேரத்துல அந்த அடப்பு நீங்கிற எங்க வேணாலும் அடப்பு வரல, எப்ப வேணாலும் சாவு வரலாம், தெளிவா சொல்லிடுறானுங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் நிறைய பேரு. நான் நினைக்கிறது இங்க மட்டும்தான், முதுகுல கூட வரலாம். கரெக்ட். என்னுடைய நண்பர்ல என்னோட படிச்சவங்களா டாக்டர் இருக்கானுங்க, எம்டி டாக்டர் எம்எஸ்ல என்னோட படிச்சவங்களா இருக்காங்க. அவன் சொல்லிட்டான், அதெல்லாம் கிடையாதுடா, எங்க வேணா அடப்பு விட எப்ப வேணா சாவு விட, அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு சும்மா பணம் வாங்குறக்கடா அப்படின்ட்டான். என்னது எல்லாம் பணம் வாங்குறதுக்கு தாண்டா, ஸ்டெண்டும்பா அப்புறம் அதும்பா அப்படியே கடைசியில ஆஞ்சியோ பிளாஸ்டும் கடைசியில ஆபரேஷன் போடுறா 5 லட்சம், நாங்க பாட்டு முடிவு பண்றதா அப்படிங்கிறான். நாங்க பார்த்து முடிவு பண்ற விசாரிச்சுக்குவோம், ஆமா அப்படின்னு சொல்ற. கடைசியில் என்ன சொன்னா, அதேதான், இதெல்லாம் பிசினஸ்ங்க. அமெரிக்கால அது கிடையாது, அமெரிக்கால பிசினஸே கிடையாது. அமெரிக்கால எல்லாம் பிசினஸ், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல இது தனியாருங்கிறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ட்ரஸ்டி தான். இதுவே தொடர்ந்தால், அதாவது எவ்வளவு மணி நேரம் நீர் அருந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு நீர் அருந்து கொண்டே இருந்தாலும் பசி எடுக்கும் பொழுதெல்லாம் சாதாரண உணவு பாருங்க. பசி இப்ப முதல்ல நீர் பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க, பசி எடுக்கிறப்ப தண்ணி குடிச்சிட்டு முடியலையா, நீங்க சாதாரண உணவு சாப்பிடலாம், சைவ உணவு. அது கரெக்டா அடிக்கிறாரு. அதுக்குத்தான் என்ன பண்ண, கீரை சோறு வச்சு நான் கொடுத்தேன். உங்களுக்கு எல்லாம் கீரை சோறு கொடுக்காரு, அது சாதாரண உணவு.
அது பால் சாதாரண உணவு, கொஞ்சம் கீரை சோறு. அப்போ அப்படி சாப்பிட்றப்போ அந்த கீரை சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கீரை கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா உணவு பழக்கத்தை மாத்தி விடுற. அதுக்கப்புறம் பசியே எடுக்காது. அந்த விஷம் கீழே இறங்கிட்டாவே 5 மணி நேரத்துக்கு பசி எடுக்க. அப்ப என்ன பண்றோம்? அந்த தண்ணீர் குடிச்சிட்டே தள்ளி போடுறோம். தண்ணீர் குடிச்சிட்டு பசி அமைதியா இருந்ததுன்னா மீண்டும் நோண்டக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க? ஆ ஆ 8 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, தோசை சூடு. இதெல்லாம் யாரு கேட்டாங்க? இதெல்லாம் தோசை சூடு, சட்னி ஏறி, சாம்பார் அடி, மயக்கும் போது பொத்துன்னு விழுந்தா கூட பரவாயில்ல, நல்லா கிழங்கு மாதிரி நேரம் நின்று இருக்கிறீங்க, பணம் வரமாட்டேன். அப்புறம் என்ன, எதுக்கு தோசை சூடன்னு ஒன்றும் புரியலையே. பொத்துன்னு கீழே விழுந்தா கூட பரவாயில்ல, நல்லா கிழங்கு மாதிரி தூண் மாதிரி நின்று இருக்கிறீங்க, தொந்தி போட்டு நின்று இருக்கிறீங்க. என்ன வெங்காயத்துக்கு திங்கணும் புரியலையே எனக்கு. இதே கீழே விழுந்தவனுக்கு கூட சொல்லலாம், மயக்கும் போது சோறு மயக்கம் கீழே விழுந்துட்டா கூட சொல்லலாம். நல்ல கிழங்கு மாதிரி நின்று இருக்கிறீங்க, அதுக்கு எதுக்கு உள்ள போடணும்? ஒண்ணுமே புரியலையே. இது என்னைய நான் கேள்வி கேட்கிறேன். தெம்பங்கடாயாட்டு அதே அந்த நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. சொல்றதுக்கு முன்ன தோசை சுட்டு கொடுத்துருவாங்க. இப்படி 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 அதாவது பசி வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் சொல்லுவாங்கன்னா 12 மணிக்கு பசிம்பாங்க, 10 மணிக்கே சாப்பிட்டு போயாரு. 12 மணிக்கு பசிக்கிறதுக்கு இப்ப 10 மணிக்கு சாப்பிடறதாம. ஏன்னா 12 மணிக்கு பசிக்க 10 மணிக்கு இருக்கிற சாப்பிட்ற ஒண்ணுமே புரிய மாட்டேன். அப்புறம் 12 மணிக்கு திம்பா. ஐயோ, இப்படித்தாங்க மனசு ஏமாத்துறது. எனக்கு அப்பெல்லாம் சிறுசா இருக்கிறப்போ அப்படிதான் எனக்கு புரியல. ஏப்பா 12 மணிக்கு பசிக்கும் இல்ல, 10 மணிக்கே சாப்பிட்டு போங்க. 12 மணிக்கு பசிக்கும்னா 10 மணிக்கே சாப்பிட்டு போறது என்னையா கணக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் வீட்டுல சொல்லி அனுப்புவாங்க. இப்படி இல்ல ஏதோ வெளியூர் போறோம்னு வச்சுங்க, வெளியூர் போறோம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்க போய் எப்படி சாப்பிட்றது, இப்பவே சாப்பிட்டு போறல, அது 2 மணிக்கு சாப்பிட்றதாச்சு, அது எதுக்கு 10 மணிக்கு சாப்பிட்ற? அதுவும் புரியாது நமக்கு. 2 மணிக்கு சாப்பிட்றதுக்கு காலையில் 10 மணி எதுக்கு சாப்பிடணும்? ஒண்ணுமே புரியல. அப்புறம் 2 மணிக்கு என்ன சாப்பிட்றது? ஒரே குழப்பமா இருக்கு. அப்படியே அப்பா இந்த வீட்டுல பண்ற ரகலை இருக்கே, பெற்றோர்கள் பண்ற ரகலை, அவங்களே நம்மளை போட்டு பைத்தியம் பண்ணிடுவாங்க. சொந்தக்காரன் பந்தக்காரன் அப்பா இவன் நம்மளை போட்டு சாப்பிடுறதே போட்டு கொண்டு போடுவாங்க. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம மரணத்தை எப்படியாவது மேல துணிக்கிறதுக்காக இயற்கை பல்வேறு வடிவத்துல, பொண்டாட்டி வடிவில, புள்ள வடிவில, மாமியா வடிவில, நாத்தனா வடிவில, பேர வடிவில, எல்லா வடிவில வந்து 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 நம்மளுக்கு மரணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இதெல்லாம் இயற்கை பயன்படுத்துது. அதுலதான் அதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. மத்த எவனுமே ஆகாதுரா அப்படின்னு காட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தான். அதனால யாரோடையும் தொடர்பு வச்சுக்காது. தொடர்பு வச்சுக்கலாம், அந்த கருத்தை மட்டும் கேட்டுக்கணும். மற்றபடிக்கு அவனுடைய எந்த பழக்கத்தையும் பின்பற்றாது. உங்களுக்கு வேணும்னா போய் நல்ல தோசை வேணும்னா நல்ல தோசையோ இது சப்பாத்தி நல்ல வெங்காயம் போட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு திருப்தியா முடிச்சுட்டு அப்புறம் அதை கிளீன் பண்ணிட்டே வாங்க. அது பண்ணீங்கன்னா சரி, அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. நாம சாப்பிட்டு கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறம் தான் அந்த ஆத்மா, அது ஒரு ஆத்மா இருக்குல்ல, அது திருப்தி அடையும். சரி நமக்கு அப்பப்போ வாய்ப்பு கொடுக்குறாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாருன்னு அது அப்படியே அமைதி அடைஞ்சிடும். அப்புறம் அது மறந்துடும். கொஞ்ச நாள் போக போக அந்த மனவெறி அடங்கிடும். அது கொஞ்ச நாள்ல சரி இனி வேண்டாம், அது என்ன பண்ணும்னா மேல்நிலை அது உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். சரி இவன் போதும், இவனை கொன்னு பழி எடுத்தது போதும், இனி அவன் திருந்திட்டான்னு சொல்லி அதுவே மாறிடும். என்னது திருந்திட்டான், அவன் மாறிட்டான். இந்த 3வது நிலைக்கு போயிட்டு அவன் ஆசையை விட்டுறீங்க, ருசியை விட்டுறீங்க. அப்புறம் அது என்ன பண்ணுது? ஆசையும் விட்டா ருசியும் விட்டுட்டான். அப்புறம் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருது. அப்ப தானாவே விளைவிக்கிறான். அந்த பாடத்தை நம்ம கொடுக்கறது அந்த அந்த மன வலிமை தான். அதுதான் இந்த 3ஆம் மொழி. இதெல்லாம் தொடர்ந்தால் பின் உணவு மீது நாட்டம் வராது. அவ்வப்போது பழைய கழிவுகள் நீங்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டைக்கோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம். இதனால் பழைய கழிவுகள் மலக்குடலும் வெளியேறும். இதில் இந்த காலகட்டத்தில் எடை குறிப்பிட்ட அளவு அவரவர் உடனடிக்கு பொறுத்து குறையும். பின்னர் ஒரு கட்டத்தில் எடை குறைவது நின்றுவிடும். ஏனெனில் தாங்கள் சரியான எடையில் உள்ளே எந்த நச்சு பொருட்களும் இன்றி தூய்மையான உடலை பெற்று விட்டீர்கள் என்று அடையாளம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அவரவர் எடை, இந்த அவரவர் எடையை கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயமே. அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. வேகமா கரைஞ்சிட்டு அப்புறம் கடைசியில ஒரு 4 கிலோ சும்மா மாச கணக்கில் போட்டு நம்ம பெண்ட் எடுக்கும். அப்படியே வெங்கடேசன் எழுதியிருக்காரு. முதல்ல ஒரு 34 கிலோ 30 கிலோ வேகமா கரைஞ்சிரும். அப்புறம் ஒரு 4 கிலோ 4 மாசம் கழிச்சு கரையுது. எழுதியிருக்காரு, நான் பார்த்தேன். இது பழனிவேல்கிட்ட பேசினேன். இவரு ஐயா கூட இருந்தாரு. பாத்தீங்களா, ஐயா கண்டுபிடிச்சாரு. ஆமா, அந்த கொழுப்பு கரைய கொஞ்சம் தாமதம். இப்ப அவரு கூட வயிற்றுல சிறு பிடிக்குது. இன்னும் தொந்தி கரையணும். அந்த 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 தொந்தி கரைஞ்சது லேசா கூணெல்லாம் இப்படி இந்த குனியிற மாதிரி இருக்கக்கூடாது, நேரா வரணும் உடம்பு.
இந்த குமிஞ்ச மாதிரி நடக்கூடாது. ஆமா. எப்படி இன்னும் இருக்கு, இன்னும் எனக்கே இருக்கு, அதெல்லாம் எனக்கே இருக்கு. அதெல்லாம் மாசக்கணக்கா. இந்த குனிஞ்ச மாதிரி நடக்கூடாது, நிமிர்ந்து அப்படி நடக்கணும். கத்தி மாதிரி அப்படியே 90 டிகிரி நிக்கணும் அப்படியே. அதுதான் அதுதான் ஆரோக்கியமே தவிர இப்படி குமிஞ்சிட்டு இப்படி பார்த்துட்டு திகுடுன்னு அந்த 120 ஆனாலும் நிமிர்ந்து நிக்கணும். அதுதான் ஆரோக்கியம். அதுக்கு தான் இப்ப இந்த கத்துக்கிறது தான். அப்புறம் அந்த தடி போடுறதுக்கு வெங்காயம் தடி போடுறதுக்கு இப்பவே போயிடுறது. என்ன தடி போட்டு ஆட்டிட்டு இருந்தா இப்பவே போயிடுறது. எதுக்கு தடி போடணும், என்ன வெங்காயம் அப்புறம் எதுக்கு அந்த பயிற்சி, யோகா பயிற்சி, புடலங்காய் பயிற்சி, கடவுளாம கத்திரிக்காயாம சிவன் கொடுத்தாங்கிறான், அப்புறம் திருமணர் கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சுட்டு என்ன ஆட்டுறது? அதை வச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும் உடம்பு. அவன் எந்த தடி போட்டு நடந்துட்டு இருந்தான், எந்த சித்த தடி போட்டு நடந்துட்டு இருந்தான். அவன் கடவுளுக்கே சாபம் கொடுக்குறப்ப அவனுக்கு எவ்வளவு வைராக்கி இருக்கும். இதெல்லாம் அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வள்ளலார் ஏன் 55 வயசுல போடாருன்னா, இவன் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. எவனும் கேட்க போறது இல்ல, இல்ல திண்ணி பண்டாருங்க பார்க்க வரைக்கும் பார்த்தாரு. ஏன் அவர் நினைச்சிருந்தா ஒரு 100 வருஷம் இருந்திருக்கலாம்ல வள்ளலாரு, ஏன் போயிட்டாரு? பார்க்க வரைக்கும் பார்த்தாரு. எவனும் சொல்ற மாதிரி இவன் போய் திண்ணி பண்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் திண்ணி பண்டாருங்க அப்படித்தானே. இப்ப ஏன் போயிருக்கணும், ஏன் 50 வயசுல போகணும்னு நான் கேட்கறேன். ஏன் 100 வயசு இருந்திருக்கலாம் இல்ல? இன்னும் நிறைய செருப்படி வாங்கி அவரு நிறைய அடி வாங்கிட்டாரு. இன்னும் சொல்லி சொல்லி வெறுத்து போதாங்க போறது. இதுக்கு மேல இன்னும் ஆகாதுன்னு போறதானே சொல்லி சொல்லி கேட்க மாட்டேன். நாங்க அப்படி இல்ல. ஆனா இனியன் அப்படி இல்லை. இனியன் மாவட்ட பாத்திரலாம் உங்களுக்கு ஒரு கை பாட்டுக்கு சும்மா அது யூடியூப் இருக்கிற ரொம்ப வசதியா போச்சு. சும்மா சுருக்கு எடுத்து விட்டு, ஏன்னா நேரடியாக யார்ட்டையும் பேச முடியாது. இதுல போட்டு வாங்கி விட்டா அவன் மண்டையில ஏறுது இல்ல, சுறுன்னு ஏறுது இல்லப்பா. இப்ப நீங்களே எடுத்து பேச முடியாது. அப்ப இது இருந்து யாருக்கு பேசுறோம்னா, யாருக்கோ பேசுறேன் நானு, எவனோ மண்டையில ஏறணுங்கிறதுக்காக. உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சு போச்சு, ரிப்போர்ட் பாக்குறீங்க, முன்னேறிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. இந்த தைரியம் வராம நான் கண்டுபிடிச்சேன், நீங்க நேற்று ஒருத்தர் புதுசா போட்டிருக்கேன், என்ன புதுசா இவர் தண்ணி ஆராய்ச்சி பண்ண மாதிரியாடா, அறிவு கட்ட மாட்டாங்களா? அது ஒருத்தர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். இவன் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மானகட்டவன் இவ்வளவு இயற்கை வைத்தியர். ஏற்கனவே சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நீர் வைத்தியம் இருக்குது, நீர் மறைய. இவர் என்ன கண்டுபிடிச்சு கழிச்ச மாதிரி அறிவே கிடையாது. இவர் ஆராய்ச்சி கழிச்சாராம உதச்சி போடுவாங்க. எழுது, நீ கட்டுரை எழுது, புத்தகம் எழுது, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. புத்தகம் போடுறான் முண்டம் போட்டு நிறுவி எல்லாத்தையும் தண்ணீர் எப்படி அருந்துன்னு போல தெரியுமா? முதல்ல இதுதான் பெரிய மானக்கேடு. தண்ணீரை மருந்து மாதிரி அருந்தணும். அதாவது வீட்டுல பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் புரை ஊத்துவாங்க இந்த தயிரா மாத்திரக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க, மருந்து மாதிரி. அது சத்தம் எதிரொலிச்சுட்டே வருது. ஐயாடே நம்ம இவருன்னு நினைக்கிறேன். ஐயாவது எது சண்முகதா? அந்த மருந்து மாதிரி ஊத்துவாங்க. அந்த புரை ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க. என்னது, பாலுக்கு புரை ஊத்துறது மருந்தும்பாங்க. அப்படித்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, மருந்து மாதிரி அருந்து. ஏன்னா இப்ப சில பேர் என்ன பண்ணுவானுங்க, இப்படியே ஒரே இப்ப பாத்தீங்கன்னா 2 லிட்டர் பாட்டில் இப்படியே கமுத்துறது. அதெல்லாம் அடிப்படை தப்பு. அப்படியே அடிப்படை தப்பு. இப்படித்தான் காலையில 1 லிட்டர் கப் குடிக்கிறேன். இதெல்லாம் மானக்கேடு, இதெல்லாம் தப்பு. நான் காலையில இருந்தே ஒரே தடவை ஒண்ணுக்கு போயிருக்கேன். காலையில இருந்து ஒரு தடவை தான் ஒண்ணுக்கு போயிருக்கேன். இதே 1.5 லிட்டர் குடிச்சு என்ன, 1.5 லிட்டர் குடிக்க சொல்லி எங்கேயுமே கிடையாது. ஏதாவது கடுமையான வெயில் வேலை, மம்டி எடுக்கிறீங்க, சம்டி எடுக்கிறீங்க, பார் பிடிக்கிறீங்க, வரப்பு செதுக்கிறீங்க, வாய்க்கால் செதுக்கிறீங்கன்னா கடுமையான வேலை இருக்கிறப்ப அந்த வேர்வை வெளியே போப்ப அப்ப வந்து நீங்க தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த வேர்வை போறதுக்கும் உள்ள போறதுக்கு சரியா இருக்கு. அதுல கடுமை பண்ணி பார்த்துருக்கேன். அப்ப வேற. அது வெயில வரப்ப சுண்டு எடுத்து சூரியன் வந்து நம்மளுக்கு கொன்னே போடும். சூரியன் வந்து நீங்க சூரியன்ல ஒரு நாள் வேலை செஞ்சீங்கன்னு வச்சு, கடுமையான வேலை ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட ஆயுள்ல 1 மாசம் குறைஞ்சிரும். என்னது, ஆயுள்ல 1 மாசம் குறைஞ்சிரும். ஏன்னா அவ்வளவு கடுமையான கதிர்வீச்சு. என்னது, அந்த எக்ஸ்ரே, அந்த சிகப்பு கதிர்கள், ப்ளூ ரே, அப்புறம் இன்ஃப்ராரெட் ரே, எக்ஸ்ரே, இதெல்லாம் மேல பட்டு உங்க தோலவே புற்றுநோய் உண்டாகும். 1 மாசம் ஆயுள்ல குறைஞ்சிடும். 1 மாசம் எவன் ஒருத்த கடுமையா வெயில்ல வேலை செய்யறானோ, அந்த மாதிரி கடுமையா வேலை செய்ய சொல்லி எந்த புத்தகத்திலும் கிடையாது. எல்லா விலங்குகளுமே
வெயிலை கண்டுன்னா பயந்து போய் அடியில் ஒளிஞ்சுங்க. எந்த விலங்கும் வெயில்ல வேலை செய்யாது. எந்த வெயிலும் எல்லாம் காலையில 6, 6, 7க்குள்ள முடிச்சுக்கிட்டு போய் ஒரு செடிகளில் போய் படுத்துக்கு. எல்லாமே எதுவும் வெயில நடமாடாது. இந்த சாமி காட்டு அப்ப விட்டமின் டி கிடைக்குன்னு சொல்றாங்களா சாமி? அது எப்ப சாமி இருக்கும் அதெல்லாம் அப்போ? விட்டமின் கிடையாது. ஒரு விட்டமின் டூப்புங்க. அதெல்லாமே அது தானாவே எல்லாம் இழுத்துக்கும். ஆஹ் தானாவே இழுத்துக்க. காளான் மாதிரி தான். காளான் எப்படி இருட்டிலே வேலை செய்யற மாதிரி அது தானாவே இழுத்துக்க. அதெல்லாம் பொய்யுங்க. விட்டமின் டியாவது புடலங்காயாவது அதெல்லாம் பொய். இதுக்கு வேற வெயில் நிக்கணுமா? அறிவட்டம் உண்டமே. ஐயா நம்மள கொள்ளு கதிர்வீச்சு. ஐயா நேரடியே படக்கூடாது. கதிர்வீச்சு தான். கதிர்வீச்சு வேற, டைரக்டா ஹீட் என்பது வேற, ரேடியேஷன் ஸ்பிளிட் ஆகிறது வேற. அந்த கதிர் வீச்சு இருக்க ஸ்பிளிட் ஆகி வருதுல, அது போதும் நமக்கு. டைரக்டா படக்கூடாது. ஸ்பிளிட் ஆகுது பாருங்க. அந்த அந்த லேசா ரேடியேஷன் இருந்தா போதும். என்னது ரேடியேஷனே உடம்பு உறிஞ்சுக்கும். நேரடி அப்படி பார்த்தா நான் வெயிலே போறது இல்லை. அது சும்மா போய் எத்தனையுமே. அதாவது நேரடியா இப்ப பாத்துங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க, நாற்று பண்ணை இருக்காங்க. நாற்று பண்ணை பார்த்தா நேரடியா வெயில் படாது. மேல படல் போட்டுருவாங்க, பந்தல் போட்டுருவாங்க. அந்த பந்தல்ல லேசான வெயில்ல தான் செடி வளரும். பாத்தீங்களா இல்லையா? ஆமா. ஏன் அந்த அளவுக்கு தான் ரேடியேஷன் இருக்கணும். ஹெவி ரேடியேஷன் கூட செத்து போயிடும் எல்லாருமே. ஆகிய மரங்களுக்கு பாருங்க, படுபயங்கரமான மரம். அதெல்லாம் வேற. அதெல்லாம் எதிர்த்து நின்று போராடும். அது வேற. நம்மள ரொம்ப சாதாரண ஆளுக்கு, ரொம்ப லேசான உடம்பு. என்னது லேசான உடம்பு, மென்மையான உடம்பு. இத போய் நீங்க பனைமரம் மாற்ற வெயில் நின்று இருந்த சொல்றேன். அறிவு இருக்காட? பனைமரம் மாட்டு நின்று இருக்கிற அறிவில்லையான்னு கேட்பாங்க. பனைமரம் மாட்டு நின்று இருக்கிற அறிவில்லைன்னு கேட்பாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நம்ம மெல்லு உடலிகள். நம்ம இப்படி லேசா நடந்தாவே நமக்கு வேத்துக்கும். இது எப்படி கேட்டீங்க, இது கம்ப்யூட்டருங்க. இது ஒரு மூளை. இந்த மூளையை நடமாடுவதற்காக கைங்கால் வச்சிருக்குது. இவன் என்ன பண்றான்? மம்தி கடப்பார பிடிக்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அடிப்படையே தப்பு. இயற்கையில் அப்படி இல்லை, கிடையாது. நீயா கற்பனை பண்ணிட்ட. இவருனா பாடுபட்டு திங்கணும். என்னடா புடலங்காய் பாடுபட்டு திங்கணும்? என்ன இங்கு பாடுபடு? எல்லாம் பொய் அத்தனையுமே. பசிதாகத்தை கட்டுப்படுத்த பாடும் பட தேவையில்லை, ஒரு பூடும் பட தேவையில்லை. எல்லாமே தப்பு. கற்பனை எல்லாம் தப்பு. உடல் உழைப்பு கடுமையா உடைக்கணும்னா என்ன? கடுமையா உடைக்கிறது? கல் எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கிறதா? அது என்ன கடுமையா உடைக்கிறது? இந்த கல் எடுத்து சுத்தி உடைச்சிட்டே இருக்க. ஏன் இப்படி எல்லாம் தப்பா கற்பனை பண்றது? என்னது கடுமையா உடைச்சு சம்பாதிச்சா இரும்பு உடைச்சிட்டே இருக்கிறதா? என்னையா அவன் வேலைக்கு எல்லா வேலையும் அவனுக்கு கடுமைதான். இப்ப கடுமையான வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணும். யாரு கடுமையான வேலை செய்யறீங்க? எல்லாமே அறிவுக்கு வேலை எல்லாம் மிஷின் செஞ்சுக்கிட்டு இருக்குது. எல்லா வேலையும் மிஷின் செஞ்சுக்கிட்டு இருக்குது. எல்லா வேலையும் எல்லாம் மிஷினு. யார் இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் பைக்கு, காரு, மோட்டார். நடந்து சைக்கிள் எங்காவது இருக்குதா? ஒரு சைக்கிளே கிடையாது. என்னது சைக்கிளுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எவன் நடந்து போறாங்க? எல்லாருமே 1/2 கிலோமீட்டர் போறதுக்கு பஸ் ஏறி போறானுங்க. 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர். அது இலவசமா வந்ததுல இருந்து பொம்பளைங்க நடந்து போற பொம்பளே கிடையாது. 500 மீட்டர் அதுக்கு பஸ் ஓசி டிக்கெட் டக்குனு போய் இறங்கிக்கிறாங்க. 500 மீட்டர் கூட பொம்பளை நடக்கிறது இல்லைங்க. 500 மீட்டர். அப்புறம் எப்படி எந்த லட்சத்துல இருக்கு பாருங்க. சரி, பின்னர் தொடர்ச்சியாக நீர் உண்டால் உடல் குறையாது, ஒரே மாதிரி இருக்கும். இப்ப உடலில் உள்ள அனைத்து நோய்கள் நீங்கிவிடும். உப்பு சேர்க்கப்படாததால் கண்கள் பளிச்சென்று தெரியும். அதாவது இந்த உப்பு சேர்க்காம இருந்துட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல கண்ணு பளிச்சுன்னு தெரியும். எப்படி? உப்பு சேர்க்க இப்ப நம்ம கண்ணாடி போட்டிருக்கணும், அதெல்லாம் கழட்டிடலாம். கண்ணாடி போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டிடலாம். அது கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி போட்டோம்னா அந்த தேவையற்ற அதை மற்ற உடம்புல எல்லா பக்கம் உப்பு இருக்கும். ஆனா கண்ணில் உப்பு இருக்கக்கூடாது. ரத்தத்துல உப்பு இருக்கணும். ரத்தத்துல சோடியம் இருக்கணும். சோடியம், பொட்டாசியம், அப்ப பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், அப்புறம் நிக்கல், குரோமியம், எல்லா வகையான உப்புக்களும் ரத்தத்துல இருக்கணும். ஆனால் இந்த கண்ணுல இருக்கப்படாது. அது என்னன்னா சும்மா ஒரு சும்மா என்னம்னா கொஞ்சம் மயமைப்பு உண்டாக்கும். அதுல நம்ம ரத்தத்துல இருக்கிற உப்பு தான் காரணம். ஆனா சுத்தப்படுத்தப்ப மயக்கம் வருதுல, அது வேற. நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தூய தண்ணீர் இறந்து இருக்கிறப்ப அந்த கண்ணுல இருக்கிற உப்பு வெளியில், மற்ற இடத்துல உப்பு இருக்கும், அங்க மட்டும் உப்பு இருக்காது. ஏன்னா இந்த உப்பு என்ன பண்ணுதுன்னா, இந்த கண்ணு என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு உப்பு போகாம தடுத்துருது. எதுக்கு உப்பு போகாம? மூளைக்கு உப்பு போச்சுன்னா ஆள் முடிஞ்சிருவான்.
அப்ப இந்த கண்ணு என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு போறதை தடுத்து தன்னை குற்றவாளியா மாற்றிக் கொள்கிறது. ஆனா ரத்தத்துல மட்டும்தான் உப்பு இருக்கணும். ஆனா மூளை என்ன பண்ணும்னா அங்கிருந்து சிக்னல் அனுப்பிச்சுட்டே இருக்கும். அப்படியே நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா 300 வாட்ஸ் மின்சாரத்துல இயங்கிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய ரகசியம். இது நம்ம உடம்புல ஏன் மின்சாரம் இருக்குது? நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் வச்சு பாருங்க. நீங்க உடனே இப்ப காட்டுற பாருங்க 0.7 வோல்ட். எங்க பார்த்தாலும் என் உடம்புல 0.7 வோல்ட் இருக்கும். ஒவ்வொரு மில்லிகிராம்லயும் ஒவ்வொரு கிராம்லயும் அப்படி பாத்தீங்கன்னா உடம்புல பாத்தீங்கன்னா 77 லட்சம் ஜூல் 7.7 மெகாவாட் மின்சாரம் என் உடம்புல இருக்கு. 7.7 மெகாவாட் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 7.7 மெகாவாட் அளவுக்கு 8 மெகாவாட் மின்சாரம். ஒரு சின்ன டேமுடைய மின்சாரம் என் உடம்புல ஆட்டம் மாதிரி இருக்குல்ல. இதான் அறிவியல். சரியா? ஏன்னா 60 கிலோ எடை இருக்கேன். ஒரு கிராமுக்கு வந்து 4.5 ஜூல் வேணும். அப்ப பார்த்தோன்னா 77 லட்சம் ஜூல். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3/4 கோடி ஜூல் இருக்கு. அதை கணக்கு போட்டா 7.7 மெகாவாட். சரி, குளிக்க வேண்டும் பாருங்க, அடிக்க வராருங்க. குளிக்க வேண்டும், பல் விளக்க வேண்டும், எண்ணம் குறைந்து விடும் எழுதுறாரு. ஆச்சரியம். அதுதான் இந்த குளிக்கிறதே பார்த்தீங்கன்னா உண்மையில நான் குளிக்கணும்னா நானே வந்து 4 நாளைக்கு ஒருக்காது 5 நாளைக்கு ஒருக்கா குளிக்கிறேன். ஏன்னா இந்த வாடகையோட ஒன்னே இருக்காது. அப்ப சோப்பு போடணும் அவசியம் இல்லை. அது எத்தனை காசு மிச்சமாகுது அடங்கப்பா. ஒண்ணும் இது குளிக்க வேண்டும் பல் துளக்க வேண்டும் என்ற நிலை கூட வராது. உள்ளே கழிவுகள் இல்லை என்பதால் கழிவுகள் வர வர குறைந்து விடுகின்ற காரணத்தினால் சிறுநீர் போக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை என்று குறைந்து விடும். என்னது? இதெல்லாம் உண்மை. சரி, ஒருவேளை உணவு உண்ண நேர்ந்தால், நீங்க சாதாரண உணவு பாருங்க அப்படி எழுதுறாரு, ஒருவேளை உணவு உண்ண நேர்ந்தால் பரவாயில்லை, சாப்பிடுங்கள். ஆனால் மீண்டும் முட்டைக்கோஸ் மாங்காய் சாப்பிட்டு உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை வேளை நீங்கள் உங்களால் நீர் மட்டும் அருந்தி இருக்க முடியுமோ அதுவரை இருங்கள். அதுவரை அதற்குரிய நன்மை கிட்டும். அதாவது அதற்குரிய நன்மை கிட்டும் என்பதில்லை என்கிறார் அனுபவபூர்வமான உணர்ந்த நீர் உணவாளர் என்ஜினியர் வெங்கடேசன். இன்றைய காலம் இதோட முடிக்க போறேன். இன்றைய காலம் கம்ப்யூட்டர் காலம். முன்பு கல்வி கற்றவர் கல்லாதவர் என்ற நிலை இருந்தது. இன்று கம்ப்யூட்டர் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற நிலை இருக்கிறது. இனி விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர் தகுதியற்றவர் என்ற நிலை வரக்கூடும். எனவே நீர் உணவையும் காற்றுணவையும் பயில்வது அவசியம் என்று விவரித்த இந்த என்ஜினியர் தற்போது கோவை அருகில் உள்ள நரசிங்கபுரத்தில் வாழ்கிறார். முடிச்சுக்கிறேன். எது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அங்க அனுபவம் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். ஒரே நிமிஷம், அவ்வளவுதான். இவரு தொடங்கலாம். கம்பம் திருமாறன் ஐயா சொல்லுங்க. அதான் சார், அந்த 5 மணிக்கு அந்த வாழைப்பழம் சாப்பிட்டேன். சரி, அந்த அளவு இருக்கு. சாயங்காலம் ஒரு தடவை இந்த மூக்குல சளி கொஞ்சம் வெளியேறுச்சு. சரி, இந்த அளவு இருக்கு. பாருங்க, இத பாரு நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் பாருங்க, காட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது கிட்டத்தட்ட அப்படியே 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 ஆவியில வேவிச்சிருது. அப்படியே பெருசு பெருசா வெட்டி இத 3 துண்டா போட வேண்டியது. 3 துண்டா போட்டு ஆவியில தோல்லியோட, அப்புறம் அப்படியே ஆமா அப்படியே வட்ட வட்டமா அறுத்து அப்படியே தொல்லியோட சாப்பிட வேண்டியது. நல்லா கழுவி கொண்டு போது நல்லா கழுவிட்டு அப்படியே ஒரு 3 துண்டா 4 துண்டா போட்டு ஆவியில வச்சு ஒரே சத்தம், அதுக்கு மேல விடக்கூடாது, இல்லட்டா கொச கொசன்னு ஆயிடும். இன்னொன்னு இருக்குது, முக்காத்தத்துல காய் 2 வச்சிருக்கான், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால உப்பு போட தேவையில்லை, ஒன்னும் போட தேவையில்லை, எதுவும் போட தேவையில்லை. அது இப்ப ஒரு வாரமா அவரு மலம் போகலிங்கிறாரு, அதுக்காக பயிற்சி. ஒரு வாரம் மலம் போகலிங்கிறாரு, அதுக்காக என்ன பண்ண இந்த காய் வாங்கிட்டு வந்து ஆவியில வேவிச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதுக்காக நான் இன்னைக்கு போய் கடையில வாங்கிட்டு வந்தேன். அதான் விஷயமே. அது சாப்பிட்டு பாருங்க. இன்னும் அது வந்துருங்க ஐயா. அப்படியே வரலன்னா கவலைப்படாதீங்க, அதுவே வெளியே வரும். இன்னி வரும். நீங்க 3 நாள் 4 நாள் தண்ணியில போடுங்க, அது அப்படியே பிச்சுட்டு வருது. இப்ப தூக்கமெல்லாம் வந்துடும். இப்ப தூக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். தூக்கம் வர ஆரம்பிக்குது, வந்துடும். தூக்கம் வர ஆரம்பிச்சுது. அந்த தூக்கம் வர ஆரம்பிச்சுனாவே நீங்க இனிமேல் தண்ணீர் தான் இருக்கணும். இனிமேல் தண்ணீர் தான் இருக்கணும்.
அப்படி சரி எப்பயுமே இதை வாங்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஒரு 4-5 காயை பச்சை காயா வாங்கி வச்சுக்கோங்க. திரண்ட காயை ஒரு 10 காய் வாங்கி வச்சுக்கோங்க. புரியுதா? நான் ம் சொல்லும் பொழுது சரி நான் சொல்லும் பொழுது அந்த பச்சை காயவே நல்லா என்ன பண்ணலாம்னா பொடி பொடியா நறுக்கி ஆவியில வேக வச்சு ம் அப்படியே சாப்பிடுங்க. புரியுதா? சரி சரி அருமையா வேலை செய்யும், மறுபடியும் நல்லா வேலை செய்யும். ஏன்னா இந்த அழுக்கு போயிடுச்சுன்னா அந்த மண்டையில இருக்கிற அந்த 4 நாள் தண்ணியில போட்டோம்னா அந்த மண்டையில இருக்கிற அந்த கேஸ் கண்ணுக்கு தெரியாத அதை பூரா இழுக்கணும். இப்ப இது ம் கண்டினியூ பண்ணி ஆகணும். இதை வந்து என்ன பண்ணி ஆகணும்? தொடர்ந்து கண்டினியூ பண்ணி செஞ்சு ஆகணும். ஆமா, ம் தூக்கத்தை கொண்டு வரணும். தூக்கங்கிறது இயற்கையான தூக்கம் ம் வந்தாகணும். குறைஞ்சபட்சம் நான் வந்து ஆமா 4 மணி நேரம் தான் தூங்குறேன். ம் 11:30 வரைக்கும் மணி இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் 11:30 வரைக்கும் படிப்பேன், மறுபடியும் எழுதுவேன். எனக்கு யூடியூப்ல பேசுறது, மற்றபடிக்கு இந்த கண்டுபிடிப்பை பத்தி பேசுறது எல்லாம் போட்டு அப்புறம் இந்த இயற்கை காட்சிகள் பார்க்கறது. ஏன்னா நான் என்ற உடம்பை சோதனைக்காக பண்றேன். மறுபடி காலையில் 4 காலுக்கு எந்திரிச்சிடுறேன். நான் இப்ப 4 காலுக்கு எந்திரிச்சு வந்தா இன்னும் அப்படியே சுத்திட்டு தான் இருக்கிறேன், அப்படியே பேசிட்டு தான் இருக்கேன். அதனால ம் எப்படி இருக்குமா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன இவங்க தேவி எப்படி இருக்கு? என்ன பண்ணீங்க இன்னைக்கு? ஆ. மைக் ஆஃப் பண்ணிட்டுக்கிறீங்க, மைக் ஆன் பண்ணுங்க. 8 மணிக்குங்க 7:30 மணிக்குங்க காளான் சூப்பு போட்டு குடிச்சாச்சுங்க. சரி சரி, ரைட் ரைட். இன்னைக்கு ஏதாவது எடை குறைஞ்சதா பாத்தீங்களா? இன்னைக்கு என்ன எடை குறைஞ்சது? 200 கிராம் குறைஞ்சிருக்குதுங்க. அப்ப மொத்தம் 500 தாண்டிடுதா? இன்னும் 600 தாண்டிடுதா? ஆமாங்க ஆமாங்க. ஐயா இவரு நம்ம இவரு மதுரை சுந்தர ஐயா. சாமி இப்போ அப்படியே தண்ணி போட்டுட்டு இருக்கேன் சாமி. ம் இப்ப எப்படி அந்த பிடிப்பு கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கு சாமி. இப்போ அப்படி இருக்குது. நீ மறுபடியும் இல்ல, இரவு என்ன பண்றீங்கன்னா, இரவு இந்த ஒரு 15 நிமிஷம் இந்த காற்றை வெளிநிறுத்தி பழகுங்க. ஒரு காற்றை வெளிநிறுத்தி இரவு 15 நிமிஷம் பண்ணி பாருங்க. படுக்கிறப்ப நேரம் அப்படியே படுத்துட்டு கூட செய்யலாம். சமமா படுத்துட்டு அப்படியே சுவாசத்தை வெளியிட்டு சமமா படுத்துக்கணும். வானத்தை பார்த்து அப்படியே நேரம் அமைதியா படிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் செஞ்சீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். அந்த சுவாசத்தை வெளிநிறுத்தி பழகுங்க. அதே மாதிரி ஐயா நம்ம இவர் இருக்கார் இல்லையா, நம்ம திருமாறன் ஐயா கூட சமமா படுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி பண்ணி பாருங்க. திருமாறன் ஐயா, கம்பம் திருமாறன் ஐயா அப்படி பண்ணி பாருங்க. சண்முகம், நீங்களும் இரவு படுற ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. ஏனுங்க முதுகு வலி எல்லாம் வருங்களா? முதுகு வலிக்குங்களா? முதுகு வலி பட்டையா எடுக்குதுங்க. அம்மா எல்லா வலியும் வரும். தலைவலி, முதுகு வலி, கைகால் வலி, மூட்டு வலி எல்லாம் ரிப்பேர் பார்க்க அங்கங்க. அம்மா அது முதுகுக்கு சைடுல தான் வலிக்குமே, முதுகுல வலிக்காதே. பிடிக்குது அப்படியே இல்ல, முதுகு வலிங்க. அதான் உடம்பு பிடிக்குது அப்படியே. சரி பண்றேங்க. எப்ப இருந்த முதுகு வலி எப்ப இருந்து இருக்கு சொல்லுமா? இப்ப 2-3 நாளா தானுங்க. அது மாறிடும். அதெல்லாம் எல்லா இடத்துலயும் மாறிடும். அதெல்லாம் மாறிட்டே போகும். இத பாரு, அவரு படாத பாடு படுறாரு பாருங்க. சண்முகம் அவருக்கு ஐயா அடிக்கடி சுளுக்கு எப்பவுமே வருஷக்கணக்கா ஊன சுளுக்கிக்குங்க ஐயா அங்கங்கீங்க. இப்போ முதுகுலிங்க அது மாறும். அது முதுகு வலி, கைகால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, மண்டை பிடிச்சி இழுக்கிறது, அப்படியே அப்ப கொக்கி போட்டு இழுக்கு, அப்படியே தோலை பிடிச்சி அப்படியே போட்டு இழுக்கும். எல்லா வேலையும் பண்ணும். எல்லா இதுவும் பண்ணும். காலில் சொறி வரும், சிறங்கு வரும், புண்ணு வரும், வாய் புண்ணு வரும், மூக்குல புண்ணு வரும், முழங்கால புண்ணு வரும், அங்கங்க சீ பிடிக்கும். எல்லா வேலையும் பண்ணும். பண்ணி வெளி கொண்டு போய் இதுதான் வேற வழிபடி பண்ணிட்டே போக சரியாயிடும். சரியா? மீண்டும் காலையில் 4:30 மணி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.